காரைக்காலில் உள்ள தனியார் ஹோட்டலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அனைத்து சமுதாய தலைவருக்கான கூட்டம் மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து சமுதாயத்தினை சேர்ந்த பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்கள் மற்றும் தேவைகளை குறித்து பதிவு செய்தனர். முன்னதாக வந்தே மாதரம் பாடலும் பாடப்பட்டது. தொடர்ந்து மத்திய தொழிலாளர் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பேசுகையில், அனைத்து சமுதாய தலைவர்களின் கருத்துக்களையும் நான் கேட்டுக்கொண்டேன். இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் மிகவும் முக்கியம். உங்கள் கோரிக்கைகள் மற்றும் எண்ணங்கள் மத்திய அரசு நிறைவேற்றி வருகிறது. நமது பாரதிய ஜனதா கட்சி வித்தியாசமானது. யார் உழைத்தாலும் அவர்களை அங்கீகரிக்கும். ஆனால் எதிர்கட்சிகள் குடும்ப ஆட்சிக்கானது. தேசத்திற்காக உழைக்கும் தலைவர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி வரியை குறைத்துள்ளது. வரலாற்றில் ஊழல் இல்லாத ஆட்சி. பட்ஜெட் நல்ல முறையில் அளிக்கும். நல்ல ஆளுநர்களை கொண்டது. அனைத்து வளர்ச்சிக்கும் குறிப்பாக சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து என புதிதாக பாதைகளை அமைத்து வளர்த்து வருகிறது. தொழிலாளர்கள் விவசாயிக்கான எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஏழை எளிய மக்கள் வளர கிசான் சம்மன் நிதி, மீனவர்களுக்காக மத்திய சம்பதா யோஜனா என அடுக்கிக் கொண்டே போகலாம். மேலும் பயணிகளுக்கு உடனடியாக அவர்களின் வங்கி கணக்கில் அரசின் உதவித்தொகை கிடைத்திடும் வகையில் செய்யப்பட்டுள்ளது. இதனால் பொருளாதாரத்தில் மக்கள் வளர்ந்து வருகிறார்கள் என்றார். இதில் புதுவை மாநில சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமசிவாயம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.